சார் ஒரு நிமிஷம், நெய்தல் பத்திரிகையில இருந்து வரோம், ஒரு கேள்வி கேட்கணும். ஓ பாப்பா, மறுபிறவி பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறுபிறவியை பத்தி நாம என்ன நினைக்கிறோம்? காசு தரியா? பதில் தரேன். I have no opinion. Time is sorry. மறுபிறவி பத்தியா? அந்த அறிகுறியே இல்ல இந்த இஸ்லாமிய ட்ரெடிஷன்ல. ஆனா நம்பிக்கை இருக்கு. மறுபிறவின்றது டெஃபினட்டா இருக்கு. இந்த பிறவியில இந்த வண்டி எடுக்க முடியுமான்னு பாக்குறீங்க? இருக்கும். அது இல்லாம எப்படி போகும்? கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் சார் நான். நம்பிக்கை இருக்கு. இல்ல நம்பிக்கை இருக்குது. போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் செஞ்சேன், அதனால இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், பொறுக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேக்குறியா? அப்படி இல்ல. அப்படி இல்லன்னா வேற எப்படி? இங்க பாரு, அது என்ன தெரியுதா? 2 நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு நாய் வண்டியில அடிபட்டு செத்து போச்சு. அது என்ன பாவம் பண்ணுச்சு வண்டியில அடிபடுறதுக்கு? ஆமா, அது என்ன எல்லா நாயுமே வண்டியிலே அடிபட்டு சாவுது? யோசிச்சு பாத்தியா? இன்னொன்னு காட்டுறேன், வா. போ ரைட். இது என்ன தெரியுமா? ஆக்சிடென்ட் ஸ்பாட் தெரியுமே. அதான் சென்னை மாநகரம் முழுக்க போட்டு வச்சிருக்காங்களே. போன மாசம் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போன ஆளோட படம். பணக்கார வீட்டு புள்ள, ஒரே பையன், வண்டியில அடிபட்டு ஆட்டம் க்ளோஸ். அப்படின்னா இவன் என்ன பாவம் பண்ணா? அந்த நாய் இவன் 2 பேரும் ஒரே பாவம் தான் பண்ணாங்களா? சார் நான் கேட்ட கேள்வியே வேற. அதுக்கு தான் இது பதிலு. மவுண்ட் ரோட்ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆக்சிடென்ட்ல ஒருத்தன் செத்து போறான். போலீஸ் வந்து கோடு போடுது. தேனாம்பேட்டை சிக்னல்ல 42 நாளைக்கு ஒரு வாட்டி ஒருத்தனுக்கு காலு போகுது. என்ன புரியலையா? நான் ரோடா சுத்துறவன், எல்லாத்தையும் பார்த்து ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். எல்லாம் கணக்கு தான், கடைசியில எல்லாமே கோடுதான். ஆமா, இப்ப நீ எங்க போற? எதுக்கு? பயப்படாத, உன் பின்னாடியே வந்துட மாட்டேன். சொல்லு. டி நகர் பக்கம் போற. டி நகரா? நான் கணக்கு போட்டு பார்த்ததுல இன்னைக்கு அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது. ஒருவேளை நீ அதை பார்த்தாலும் பாப்ப. ஆக்சிடென்டா? ஜோசியமா சொல்ற? ஜோசியம் இல்ல தம்பி, எல்லாம் கணக்கு. எல்லாமே கணக்கு தான், எல்லாமே கோடுதான், எல்லாம் கணக்கு தான், எல்லாம் கோடுதான். தலைவா அப்படியே இங்க பாருங்க. தேங்க்யூ. யோ யோ யோ, நில்லு நில்லு நில்லு. காசு குடுக்கறேன்னு சொன்னா அப்படியே போயின்னு இருக்க. ஓ இரு. ஐயோ சில்லறை இல்லையே. சில்லறை இல்லன்னா நோட்டா கொடு. இந்த இவர் யார் தெரியுதா? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரு. இவரை சுட்டுட்டு இவருக்கே கோடு போட்டாங்க. எல்லாமே கோடுதான், எல்லாம் கோடுதான், எல்லாமே. என்ன உங்க பேர் என்ன போடுறது? ஸ்ரீ 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 அகஸ்திய மாமனு போட்டுக்கோ. கோகர்னு போட்டுக்கோ, கோரக்கர்னு போட்டுக்கோ, ஏதாவது போட்டுக்கோ.
பத்மராஜா ஆபீஸ் தானே போறேன். ஏய் என்னடா அது சொன்ன? நான் வீட்டுக்கு போகணும். போற வேலை எங்கேயும் இறக்கி விட்டுரு. போட்டோஸ்ல நாளைக்கு கொடுத்தா போதும்ல? ஆமாமா போதும். அப்புறம் என்ன? சார் வீட்டை சொல்லிட்டு வந்துட்டீங்களா? சாரி ஹலோ பார்த்து ஓட்டுங்க சார். சாரி சார். சரியான காட்டு மிராட்டி மாதிரி வண்டி ஓட்டுறேன். சாரி சார். மணி சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சோமு. மக்கள் பேட்டியெல்லாம் முடிச்சிட்டியா? இந்தாங்க சார் மேட்டர். போட்டோஸ்லாம் எங்க? பத்மராஜா போட்டோஸ்ல பிரிண்ட் போட்டியா? அது காலையிலே போட்டாச்சே. தேங்க்யூ. இந்தாங்க சார் போட்டோகிராஃப்ஸ். நாலு காலேஜ் கேர்ள்ஸ் போட்டோ தான் கொண்டாந்துருக்க. இன்னும் அழகான பொண்களா ஒரு 4-5 கேர்ள்ஸ் போட்டோ கொண்டாந்துருந்தீங்கன்னா பாக்குறதுக்கு எவ்வளவு லட்சணமா இருந்திருக்கும். சார் ஃபைல்ல இன்னொரு ஸ்டோரியும் இருக்கு, அதை பாருங்க. அப்படியா? ஒரு பாரத்துக்கு மேட்டர் குறையுதுன்னு பார்த்தேன். பாப்போம். என்ன சோமு இது? நடிகை மீனாட்சி சென்குப்தா பாம்பேயில யாரு கூடயோ ஓடி போயிட்டதா சொன்னாங்க. அத பத்தி ஏதாவது மேட்டர் கொண்டு இருப்பேன்னு பார்த்தா வெறும் உப்பு சப்பு இல்லாத விஷயமா கொண்டாந்துருக்கியே. எது சார் உப்பு செப்பு இல்லாத மேட்டர்? லாரியில அடிபட்டு ஒருத்தர் செத்து இருக்கா, அது உப்பு செப்பு இல்லாத மேட்டரா? சரி சரி போட்டோஸ கொடு. என்னங்க? என்னப்பா அது? ஆக்சிடென்ட் ஆன போட்டோஸ் கேட்டா நீங்க 2 பேரும் ஹோட்டல்ல பிச்சா பிரெட் பட்டர் ஜாம் சாப்பிட்ட போட்டோஸா கொண்டாந்துருக்கீங்க. ஹலோ சார், அது ஆக்சிடென்ட் போட்டோஸ் தான். போட்டோன்னா தலையோட இருக்கணும்பா. கை கால்லாம் இருக்கு பாருங்க. நீங்க சொன்ன பிட்சா பிரெட் பட்டர் கை கால்லாம் முளைக்காது. சரி சரி, நான் சப் எடிட்டர் தான். எடிட்டர் வந்து உன காட்டுறேன், அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். சார் காட் இருக்காரா? யாரு? எடிட்டரா? காடெல்லாம் கும்பிட்டு தான் வருவாரு. அவர் என்னைக்கு ஆபீஸுக்கு சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறாரு. சரி சார் வர. பத்மா பாய். பாய். சோமன் இல்ல, எங்க போயிட்டு வர? காலையில இருந்து ஆளைய காணோம். ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்ததுப்பா. சோமு, என்னம்மா? என்னடா அது? ராத்திரி எப்ப வந்த, எப்ப போன? ஒண்ணு புரியல. ஒண்ணும் இல்லம்மா, நைட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க கம்போஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவானான்னு நேர ரூமுக்கு போயிட்டேன். கொஞ்சம் இரு. என்னது இது? ராத்திரி ஒரு ரூம்ல கழட்டி போட்டு போயிருக்க. என்ன நடக்குதுங்க? என்னப்பா, எது பிரச்சனையா? பிரச்சனை ஒண்ணும் இல்லப்பா, ஒரு ஆக்சிடென்ட். என்னது ஆக்சிடென்டா? என்னப்பா ஆச்சு? ஆமாமா, எனக்கு ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல. ரோட்ல பைக்ல வந்த ஒருத்த மேல டேங்கர் லாரி ஏறிச்சு. ஸ்பாட்லயே செத்துட்டான். அது தூக்கிட்டு ஆம்புலன்ஸ், ஹாஸ்பிடல் அங்க இங்கன்னு போனதுல இப்படி ஆயிடுச்சு. நீ பைக்ல போகும்போது பாத்து போப்பா. டேங்கர் லாரிக்காரன வண்டி ஓட்டுறத பார்த்தாலே வயித்த கலக்குது.
பயமா இருக்கு. ஆமாமா, அதான் நைட் பூரா உட்காந்து டேங்கர் லாரி காரங்களை கீழ்கின்னு கிழிச்சு ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் பப்ளிஷ் ஆகட்டும், அப்புறம் பாருங்க. நீ நிஜமாலுமே இதை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிஎல் போடு. தனி லாரிக்காரங்கள உண்டு இல்லன்னு பண்ணிடலாம். செத்து போனானே அவன் குடும்பத்துக்கு கூட ஏதாவது காசு வாங்கி கொடுக்கலாம். என்ன சொல்ற? அப்பா நீங்க லாயராவே இருங்க. அதான் நம்ம இந்தியன் லீகல் சிஸ்டத்துக்கு நல்லது. நான் ஜேர்னலிஸ்டாவே இருக்கேன். அதான் நம்ம ஜேர்னலிசத்துக்கு நல்லது. என் சொல் பேச்சு கேட்டு நீ லாயரா ஆயிருந்தீன்னா நம்ம எல்லாத்துக்கும் நல்லது. என் மனசாட்சியை தவிர. போதும் போதும், காலங்காத்தால உங்க பிரச்சனை. ஏண்டா ராத்திரி ஏதாவது சாப்பிட்டியா? ராத்திரியும் ஒன்னும் சாப்பிடல, காலையிலயும் ஒன்னும் சாப்பிடல. கப கபான்னு பசிக்குது. நீ வாமா. வா. டேய் எழுந்துரு, போய் கை கழுவிட்டு வா. எத்தனை தடவை சொல்றது, சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு வந்து சாப்பிடுன்னு. வா எழுந்துரு, வண்டி ஓட்டிட்டு வந்து அப்படியே உட்காந்து சரிம்மா. சாப்பிடறதுக்கு. என்னம்மா வெறும் பிரெட் தானா? இல்லையே, பட்டர் போட்டிருக்கனே. போமா. இல்லடா கண்ணா, காலையில இருந்து கம்போசிங்ல உட்காந்துட்டேன். அவசரமா ஒரு ஜிங்கிள் தேவைப்பட்டது. ஆனால் தாண்டா கண்ணா சமைக்கல. இந்தா ஜாம் வேணா போட்டு தரேன். என்னப்பா எழுந்துட்ட? இல்லம்மா, இத பார்த்தா எனக்கு ஆக்சிடென்ட் ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னியப்பா. நான் ஆர்த்தி வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். அங்க ஆண்டி ஏதாவது நல்லா சமைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப ஒண்ணு பண்ணு, நான் கம்போஸ் பண்ண ஐயப்ப கேசட் தரேன். அத சிவானிட்ட கொடுத்துரு. அவ பக்தி பாட்டுனா ரொம்ப விரும்பி கேப்பா. சரிம்மா, வரேன். ஆர்த்தி, ஹாய். என்ன இது விளையாட்டு? சும்மா சின்னதா பயமுறுத்தலாமே. நான் தான் வந்திருக்கேன்னு எப்படி தெரியும்? அப்பாவை பாக்குறதுக்கு யாராவது பேஷண்ட் வந்திருந்தா நீ பயமுறுத்தினதுல இங்கே கொண்டு வந்திருக்கும். சும்மா இருடா. உன் வண்டி சத்தம் கேட்டது, கேட் திறக்கிற சத்தமும் கேட்டது. வீட்டுக்குள்ள வண்டி கொண்டு வர அளவுக்கு இங்க வேற யாரும் இல்ல. வெரி சிம்பிள். அம்மா, சோமு வந்திருக்கான். ரொம்ப பசியோட வந்திருக்கான். சாப்பாடு போடு. ஹலோ ஆண்டி. வாப்பா. ஆர்த்தி, நான் சாப்பிட்டுதான் வந்திருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? ஆண்டியை பாக்கிறதுக்கு கூட வந்திருக்கலாம்ல. இந்த கதையெல்லாம் இங்க வேணாம். மணி என்ன? மணி இப்ப 1:30. இந்த டைம்க்கு நீங்க வந்தது இல்ல. பாயிண்ட் நம்பர் 1, உன் கண்ணுல பசி தெரியுது. பாயிண்ட் நம்பர் 2, ஆண்டிக்கு ஜிங்கிள்ஸ் ப்ரோக்ராம் இருந்திருக்கும். அதனால வீட்ல சமைச்சிருக்க மாட்டாங்க. பிரெட் தான் வீட்ல இருந்திருக்கும். அது உனக்கு அவ்வளவா பிடிக்காது. பாயிண்ட் நம்பர் 3, ராத்திரி பூரா நீ சாப்பிட்டிருக்க மாட்ட. கரெக்டா? அது எப்படி நீ நேர்ல பார்த்த மாதிரி சொல்ற? எல்லாம் ஞான திருஷ்டி. மண்ணாங்கட்டி. இப்பதான்ப்பா உங்க அம்மா நந்தினி போன்ல பேசிட்டு இருந்தா. ஒட்டு கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கா. அதானே பார்த்தேன். உனக்கு வேற வேலை வெட்டி இல்ல? இன்னைக்கு ஆபீஸ் போல? ஓ இல்ல, உங்க வானிலை ஆராய்ச்சி மையத்துல இருந்து உன்னை வேலை விட்டு தூக்கிட்டாங்களா? யூ see மிஸ்டர் சோமு, 10 நாளா வானிலை ஒரே மாதிரி தான் இருக்கு. நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி இன்றைய வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ். மழையோ இடியுடன் கூடிய மழையோ இன்னும் 2 நாட்களுக்கு பெய்யக்கூடிய வாய்ப்பில்லை. அதனால இன்னைக்கு ஆபீஸ்க்கு போய் பிரயோஜனம் இல்ல, லீவ் போட்டேன். ஆமா, அதனாலதான் ஏன் உயிர் போகுது. தொண பேசியே கொல்றா. கொஞ்ச நேரம் பேசாம இரு. நீ வாப்பா சாப்பிடலாம். ஓகே ஆண்டி. அங்கிள் ஆண்டி, நர்சிங் ஹோம்ல இருந்து அவரும் வந்துட்டோம். சேர்ந்தே சாப்பிடலாம்.
அவருக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தா ராத்திரி வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா. பிரசவ கேஸ் ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கயே, சில சமயம் வராமையே இருந்துருவாரு. அப்பா இன்னைக்கு இப்ப லஞ்சுக்கு கண்டிப்பா வருவாரு. என்ன பெட்? ஏய் வளராத. ஐயோ அசிடு. இந்த மாசத்துல எங்கேயாவது பிரசவம் நடக்குமா? நடக்காது. ஏன்? ஏன்னா ஆடி மாசத்துல தம்பதிகளை நம்ம நாட்டுல பிரிச்சு வச்சிருவாங்க. அது நம்ம நாட்டோட கல்ச்சர். அதனால் மதிப்பிற்குரிய சிவகாமி அவர்களே, தங்களின் ஆசை கணவரும் பிரபல மகப்பேறு மருத்துவரான திரு தில்லைராஜன் அவர்கள் இந்த சித்திரை மாதத்தில் வேலை வெட்டி இல்லாமல் இருப்பார். அதனால் தங்கள் கையால் கண்டிப்பாக உணவருந்த வருவார். எனது அருமை மகளே, சித்திரை மாசம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப நடக்கிறது ஆணி மாசம். எதுக்கு தேவையில்லாம தமிழ் மாசத்தை எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் மாசத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சோமு, இந்த 2 விரல ஏதோ ஒண்ணு தொடு. எதுக்கு ஆண்டி? நான் சொல்லவா? ஒரு வரல அப்பா வருவார்னோ, இன்னொரு வரல அப்பா வர மாட்டார்னோ. நீ தொடர்றத வச்சுதான் அம்மா டிசைட் பண்ணணும். கரெக்டா? நீ தொடுப்பா. ஓகே. அப்ப அவர் வருவாரு. குக்கர்ல இன்னும் கொஞ்சம் ரைஸ் வச்சிடுறேன். ஐயோ ஆண்டி, அப்போ அங்கிளுக்கு சாப்பாடு இருக்காதா? அவருடைய சாப்பாடா நான் சாப்பிட போறேன். இல்ல ஏய், உட்காரு. உட்காருப்பா. சோமு, அந்த ரைஸ் பாரு. ஏதாவது தெரியுதா? குரான் படிச்சிருக்கியா? அதுல சொல்லிருக்கு ஒவ்வொரு தானியத்திலும் அதை சாப்பிடுபவனின் பெயர் எழுதப்பட்டிருக்குன்னு. நல்லா ஊத்து பாரு. எல்லா ரைஸ்லயும் பேர் எழுதிருக்கோம். சோமேஸ்வரன். என்ன அரபிக்ல எழுதிருக்கோம். அது உனக்கு புரியாத பாஷை. பரவாயில்ல, சாப்பிடு. அம்மா தாயே, என்ன பெரிய கண்டுபிடிப்பு. இதுக்கே உனக்கு நோபல் பிரைஸ் தரணும். தேங்க்யூ. என்னது என்னமோ பரிசு கிரிசுன்னு பேசிக்கிறீங்க? என்னப்பா சோம, நீ எதுன கட்டுரைக்கு தான் பரிசு தர போறாங்களா? இல்ல அங்கிள், ஏதோ நோபல் பிரைஸ் பேச்சு அடிபடுது. அதுல ஐயோ அப்பா, ஜேர்னலிசம்க்குள்ள நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓ, அது புலிட்சர் பிரைஸ் இல்ல, மறந்துட்டேன். என்னையாவது ஞாபகம் இருக்கா? பேரு சிவகாமி, உங்க வைஃப். அத மறக்கலையே? ட்ரை பண்றேன், முடியலையே. சரி சரி, எனக்கு சாப்பாடு போடு. இருங்க, கை கால்லாம் கழுவிட்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும். இன்னும் சமைக்கலையா? ஆம், அதுல அங்கிள், உங்களுக்கு சமைச்சிருக்க ரைஸ்ல என் பேர் எழுதிருக்கா? அதை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்க பேர் எழுதி இருக்கிற ரைஸ் இனிமேதான் ரெடி ஆக போதா? என்ன சொல்ற நீ? ஒண்ணும் புரியலையே. எனக்கும் ஒண்ணும் புரியல அங்கிள். உங்க பொண்ணுதான் சொன்னா, அவளே கேளுங்க. என்னமா அது? என்னமோ புதுசா அரிசியில பேர் எழுதிருக்கின்றாவன். அப்பா, குரான்ல சொல்லிருக்கு. ஐயோ, அதுவா? நான் கையை கழுவிட்டு வந்துடுறோமா? ஐயோ அப்பா, நான் ஏம்மா, நீ ஆட விடுமா நீ? சொல்றேன். யாருமே பேச விட மாட்டேங்கிறாங்க. தாங்கப்பா, நான் எடுத்துட்டு போறேன். இல்லடா, பரவாயில்ல. சால் ரைட். ஹே அர்ச்சனா, நீ கூட வீட்ல தான் இருக்கியா? ஸ்கூல் போல? இல்ல, டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணனும். அரங்கேற்ற வேற வருது. பாட்டெல்லாம் மனப்பாடமே ஆகல. பாட்டு இருந்தா ஞாபகத்துக்கு வருது. இந்த ஐபன் கேசட். யார்? எனக்கா? ஐயப்பன் படுக்க பரதநாட்டியம் போறியா? குடிங்க. இது ஆண்டி கம்போஸ் பண்ணதா? ஆமா ஆண்டி, அம்மா ஐபன் கேசட் கொடுத்து விட்டாங்க. அர்ச்சனா, அதை வாங்கி பூஜை ரூம்ல வைமா. சரிம்மா. சரி சரி, நீ சாப்பிடு. உன் பேர்ல சாம்பார்ல கரையுது பாரு. நான் போடுறேன்க்கா. சொல்லு. நானே போட்டுக்கிறேன். சாப்பிட மட்டும் வந்திருக்க மாட்டேன். ஏதாவது விஷயத்தோட தான் வந்திருப்ப. ஒண்ணு சந்தோஷமா இருப்ப, இல்ல கோவமா இருப்ப. இப்போ உன்னை பார்த்தா சந்தோஷமா தான் தெரியுது. என்ன விஷயம் சொல்லு. ஆமா, ஒரு நல்ல ஆர்டிக்கல் எழுதி கொடுத்துட்டு வந்து சந்தோஷத்துல இருக்கேன். கொண்டா. என்ன ஆர்டிக்கல்? சிம்ரனுக்கு குழந்தை பிறந்துச்சா, இல்ல த்ரிஷாவை யாராவது லவ் பண்றாங்களா? பின்ன உங்க மேகசின்ல இதெல்லாம் தானே பப்ளிஷ் பண்ணுவீங்க? இல்ல கேளு, ஒரு சூப்பர் மேட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் சாதம் போட. ஒரு டேங்கர் லாரியில அடிபட்டு ஒருத்தன் இறந்ததுன்னு பார்த்தேன். பிராம், அப்படியே கொதிச்சு போயிட்டேன். நீ கொஞ்சம் சூப்பர் அந்த கோவத்தை எல்லாம் பேப்பர்ல அப்படியே கொட்டி எழுதி கொடுத்துட்டேன். அடுத்த இஷ்யூல ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பார்த்து எழுதுறதுக்கு தான் நீ ரோட்ல சுத்திட்டு இருக்கியா? ஒரு பேட்டி எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தேன். என்ன பேட்டி? மக்கள் பேட்டி. மக்கள் பேட்டியா? மறுபிறவையில நம்பிக்கை இருக்கா? வெரி இன்ட்ரெஸ்டிங். யாரெல்லாம் பேட்டி எடுத்த? என்னப்பா? ஒரு 4-5 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். கேர்ள்ஸா? 4-5 காலேஜ் கேர்ள்ஸ். ஓகே, அப்புறம் ஒரு சேல்ஸ் ரெப். யங் சேல்ஸ் ரெப்பா? சரி. ஆமா, வெரி குட். அப்புறம் ஒரு 2 ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமா, ஓகே. அப்புறம் ஒரு டீ கடைக்காரன், ஒரு பிச்சைக்காரன். ஒரு டீ கடைக்காரன், ஒரு பிச்சைக்காரன், அவ்வளவுதானே? ஆமா. இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லணும்னு தோணுது. என்ன? மேகசின் எப்ப பப்ளிஷ் ஆகும்? நாளைக்கு 4 மணிக்கு ரெடி ஆடும். நாளானி காலையில கடையில கிடைக்கும். என் டேங்கர் லாரி ஆர்டிக்கல படிச்சு பாரு. அப்ப நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு நீ ரொம்ப கோவப்பட போற. எதுக்கு? பாரு. சார், என் ஆர்டிக்கல் இந்த இஷ்யூல ஏன் வரல? எது மக்கள் பேட்டியா? வந்திருக்க. அதுல சார், டேங்கர் லாரி மேட்டர்.
அதுவும் வந்திருக்க. இதோ ஏன் சார், நான் 2 பக்கம் எழுதி கொடுத்தத 2 வரிக்கு சுருக்கி வேற யாரோ எழுதின ஸ்டோரி நோட்ல சேர்த்துட்டீங்களே, இது நியாயமா சார்? இத பார்ப்பா, காட் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செய்வேன். உனக்கு ஏதாவது கேட்கணும்னா நேர அவர்கிட்டே போய் கேட்டுக்க. இந்த லாஸ்ட் 2 லைனை மட்டும் ஓகே எடிட் பண்ணி. எஸ், யாரு? வரலாமா சார்? பாப்பா, குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் டு யூ. வரப்போற இஷ்யூல உன்னுடைய மக்கள் பேட்டி வர இருக்க, பாத்தியா? பார்த்தேன். இதோட ஒரு டேங்கர் லாரி மேட்டர் தந்திருந்தேன். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையப்பா. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு புள்ளி விவரங்களை சேகரிச்சு எழுதிருக்கேன். இது மட்டும் பப்ளிஷ் ஆயிருந்தா பப்ளிஷ் ஆயிருந்தா மக்கள் கிட்ட ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஏற்பட்டிருக்கு சார். ஏற்பட்டிருந்தா அவங்களோட எதிர்ப்பு உணர்ச்சியை தூண்டி இருக்கும். தூண்டிருந்தா மக்கள் கேள்வி கேட்பாங்க சார். என்னன்னு? ஏண்டா டேங்கர் லாரிங்க எல்லாம் இப்படி தார்மாரா ஓட்டுறீங்கன்னு போராடுவாங்க சார். போராடினா சார், சோமு, உங்க வீட்டு போர்வெல்ல தண்ணி வருதா? எங்க வீட்டு போர்வெல்ல தண்ணி வருது. சுத்தமான கடல் தண்ணி, கிளிஞ்சலோட. சோமு, இன்னைக்கு சிட்டியே வாட்டர் டேங்கர் தான் நம்பி இருக்கு தண்ணிக்கு. நீ சொல்ற மாதிரி போராட்டம் நடத்தி டேங்கர் லாரியை தடை பண்ணிட்டா மக்கள் குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுப்பா? வீட்டுல இருக்கிற அத்தனை பிளாஸ்டிக் குடமும் நடு தெருவுக்கு வந்துடும். அப்புறம் அந்த தெருவில் மோட்டார் சைக்கிள் கூட போக முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவ? இன்னொரு போராட்டம் நடத்துவியா? பிளாஸ்டிக் குடங்களை தடை செய்கன்னு. சோமு, உன்னை இப்படி பாக்குறப்ப எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் நம்ப வருது. உங்ககிட்ட இருக்கிற இதே உற்சாகம், கோவம் எல்லாம் எங்கிட்ட இருந்துச்சு. என்ன, எங்க அப்பா எடிட்டருங்கிறதுனால நான் வீட்டுக்கு போய் சண்டை போடுவேன். நீ எங்க கூட எங்க ஆபீஸ்லயே சண்டை போடுற. பின்ன என்ன சார், லைசன்ஸே இல்லாம டேங்கர் லாரி ஓட்டுறாங்க. நம்பர் பிளேட் கிடையாது. தகரம் எல்லாம் அங்கே இங்கே நீட்டிட்டு இருக்கு. பிரேக் பிடிக்கிறது இல்ல. இதெல்லாம் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்றதுல தப்பு இல்லையே சார்? தப்பில்ல. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் நம்மள மாதிரி பத்திரிகையாளர்களுடைய கடமை சார். அப்ப ஏன்டா நான் எழுதினதை பப்ளிஷ் பண்ணலங்கிறியா? வா. சோமு, உட்காரு. பரவாயில்ல சார். உட்காருப்பா. உங்ககிட்ட சொல்ல வேணாம் தான் இருந்தேன். உன் கட்டுரையை படிச்சேன். 4வது லைன்லயே எனக்கு தூக்கம் வந்துருச்சுப்பா. அவ்வளவு புள்ளி விவரம் சார். உனக்கு சீரியஸ் மேட்டர் எழுத வரல. ரொம்ப ஹார்ஷா இருக்கேன்னு நினைக்கிறியா? எல்லாம் உன் நலத்துக்கு தான். போக போக சரியாயிடும். முதல்ல நானும் இப்படிதான் எழுதிக்கிட்டு இருந்தேன். காலப்போக்குல ஒரு சீரியஸ் விஷயத்தை எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். எப்படி சார்? ஒரு ஜோக்கா எழுதி கொடுத்துட்டுமா? அதுக்கு நம்ம பத்திரிகையில நிறைய கார்ட்டூனிஸ்ட் இருக்காங்க. உன் கட்டுரை எப்படி தெரியுமா இருந்துச்சு? போன மாதம் டேங்கர் லாரியில் அடிபட்டு 10 பேர் உயிரிழந்தார்கள், 2 பேர் கைகளை இழந்தார்கள், 3 பேர் கால்களை இழந்தார்கள், 4 பேர் ஆஸ்பத்திரியில் கோமாவில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு எழுதுன? படிச்சுட்டு மக்களுக்கு டேங்கர் லாரி மேல கோவம் வரணும் தானே? இதே விஷயத்த நான் வேற விதமா பிரசன்ட் பண்ணி காமிக்கட்டுமா? ஒரு நல்ல குடும்பம், அதுல அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அதனால ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. குழந்தை வளர்ந்துச்சு, பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. ஹாப்பி மேரேஜ். 1 வருஷத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம், அதனால கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிடுறாங்க. எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப வருத்தம் தான். இருந்தாலும் ஒரு குழந்தை இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த குழந்தை மேல எல்லாரும் பாசத்தை கொட்டி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆகுது. ரோடு ஓரமா விளையாடிட்டு இருந்துச்சு பிளாட்ஃபார்ம் மேல. அந்த பக்கமா ஒரு தண்ணி லாரி வந்துச்சு. டிரைவர் தண்ணி போட்டிருந்தான். பிளாட்ஃபார்ம் மேல ஏத்துனான். அந்த அழகான குழந்தையை கொன்னுட்டான். அப்ப அந்த குழந்தையோட அம்மா எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. அவ தாத்தா, பாட்டி, அப்பா இவங்கெல்லாம் எப்படி கதறி எழுதிருப்பாங்க. கேள்விப்பட்ட உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமா அந்த டேங்கர் லாரி மேல எவ்வளவு கோவம் வரும்.
இதான் the human side to the story. உன்னுடைய கட்டுரையில இந்த எமோஷன்ஸ்லாம் தான்ப்பா மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. காபி சாப்பிடுறியா? உனக்கு 3 கியூப் சுகர் தானே? சார் தெரியும். தேங்க்யூ சார். மாத்திரைய தேன்ல குழைச்சு கொடுக்கணும்பா. ஓ சுகர் கோட்டாவது பண்ணணும். வெறும் சர்க்கரை கொடுத்தா இட்ஸ் கால்ட் a placebo. துளசி, எனக்கு காஃபி இல்லையாப்பா? இந்தா. கப்பல காஃபி, காஃபில கப்பல். உயிர் அடிக்க போகுது. அவ சொன்னது சரிதான்ப்பா. நம்ம விக்கிறது மாத்திரை, உண்மைங்கிறது ஒரு கசப்பான மாத்திரை. ஹியூமன் எமோஷன்ஸ் தான் சுகர் கோட்டிங். பத்திரிக்கைங்கிறது ஒரு பலமான ஆயுதம்பா. காகிதத்தை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தையே கவுக்கலாம். இல்லன்னா துளசி செய்யறாள இந்த மாதிரி மென்மையான விஷயங்களை செய்யலாம். ஓ, உன் ஆர்டிக்கல மாத்தி எழுதிக்கிட்டு வா, நான் பப்ளிஷ் பண்றேன். சரி சார், நான் மாத்தி எழுதிட்டு வரேன். ஏய் சோமு, இந்த அவசரம் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். என்ன பண்ண போற? கற்பனை அவர் கதை எழுதி உன் கட்டுரையோட சேர்க்க போறியா? உன் ஆர்டிக்கல படிச்ச உடனே நான் சில என்கொயரிஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீ வா. இந்த டேங்கர் லாரில அடிபட்டு ஒருத்தன் செத்து போனானே, அவனுக்கு 3 நாள்ல கல்யாணம். அவன் உயிரோட இருந்திருந்தான்னா இன்னைக்கு அவன் கல்யாணம். இதுதான் கல்யாண பொண்ணோட அட்ரஸ். ராமப்பேட்டை ஊரு. இங்க இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். போ, கல்யாணத்துக்கு 3 நாள் முன்னால மாப்பிள்ளை செத்து போனா அவன் மனநிலை எப்படி இருக்கும்னு ஒரு பேட்டி எடு, குடு, பப்ளிஷ் பண்றேன். பத்மராஜனை கூட்டு போ, 4-5 போட்டோஸ் எடுத்துட்டு வா. ரைட் சார், தேங்க்யூ சார், உடனே போறேன். சோமு, சோமு, ஹைவேஸ்ல வேகமா ஓட்டாத. உன் ஆர்டிக்கல படிச்சதுல இருந்து எனக்கு பயமா இருக்கு. தேங்க்யூ சார். பத்மா, வா வா, கிளம்பு கிளம்பு. எங்க? ராமப்பேட்டைக்கு. ராமப்பேட்டையா? அது இங்க இருந்து 58 கிலோமீட்டர்ப்பா. தெரியும், ஆனா டேங்கர் லாரி மேட்டர் விஷயமா இன்டர்வியூ எடுக்கணுமா? சார் இருந்தாங்க. எப்பா, ஒரு 4-5 பொண்ணுகளா பார்த்து இன்டர்வியூ எடுத்துட்டு வா. டேய், பைக்ல தானே போறோம், எப்படி கலையும் ஓடா. ஏய் இரண்டா வா. சார் சார் சார், இங்க கயல்வெளிங்கிற ஒரு பொண்ணு, அவங்க வீடு எங்க? கல்யாணம் கூட நிச்சயமாயி மாப்பிள்ள கூட இறந்து போயிட்டார். அந்த பொண்ணு விடுங்களா சார்? ஆமாங்க. நீங்க யார் சார்? நாங்க நெய்தல் பத்திரிகையில இருந்து வரோங்க. அதுக்குள்ள உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? நேரா போய் இடது பக்கம் திரும்பி வலது பக்கம் 5வது வீடு, தமிழ் வாத்தியார் வீடுன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. அம்மா, இங்க தமிழ் வாத்தியார் வீடு. இந்த வீடுதான். டேய், என்னடா இது கும்பலா இருக்கு? பாக்கலாம் வா.
வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். ஆமா சார், வேஸ்ட். அந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டா. நான் அதை சொல்லல, நீங்க 2 பேரும் போன ட்ரிப்பே வேஸ்ட்ங்கற. என்ன சார் சொல்றீங்க? சோமு, மறுபடியும் நீ கொண்டு வந்திருக்கிற இந்த மேட்டர்ல உன் கட்டுரைக்கு உபயோகப்படுற மாதிரி ஹியூமன் இமோஷன்ஸ் எதுவுமே இல்லப்பா. ஏன் சார் இந்த ஸ்டோரியில ஹியூமன் இமோஷன்ஸ் இல்லைங்கிறீங்களா? இமோஷன்ஸ் நிறைய இருக்கு, ஆனா இதை எப்படி போடுவ? டேங்கர் லாரியில் அடிபட்டு 3 நாட்களுக்கு முன் மணமகன் மரணம், கல்யாணமாகாத துக்கத்தால் மணமகள் தற்கொலை, அப்படித்தானே போடுவ? படிக்கிறவங்க விதியத்தான் நொந்துக்குவாங்க. நீ நினைக்கிற மாதிரி டேங்கர் லாரி இல்ல சார். விதியை நொந்துக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா கடைசியில டேங்கர் லாரி மேலதான் கோவப்படுவாங்க. நீ ரொம்ப எதிர்பார்க்கிற. மக்களுக்கு இவ்வளவு யோசிக்கிறதுக்கு நேரமும் இல்ல, இன்ட்ரெஸ்டும் இல்ல. சார், இவர்தான் அந்த பொண்ணோட அப்பா. ஒரு தமிழ்வாதியாரா இருந்து ரிட்டையர் ஆனவர். இவருக்கு ஒரே பொண்ணு. இவரோட ஆசை கனவு எல்லாமே தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு தரணுங்கிறது தான். சோமு, எல்லா அப்பாவோட ஆசையும் அதானப்பா. இருக்கலாம் சார், ஆனா இவரோட சூழ்நிலை வேற. சார், ஒரு தமிழ்வாதியாருக்கு பெருசா என்ன வருமானம் வந்துட போகுது? வர சம்பளம் கைக்கும் வாய்க்கும் தானே சரியா இருக்கும். அப்படி ஒரு நிலைமையில தன் ஒரே பொண்ணோட கல்யாணத்துக்காக அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்ட கையில கால விழுந்து 2 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி இந்த கல்யாணத்துக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அப்படி ஏற்பாடு செஞ்ச கல்யாணம் நின்னு போச்சுன்னா அந்த அப்பாவோட மனசு என்ன பாடுபடும்? அப்படியே இடிஞ்சு போயிட மாட்டாரா? இந்த பொண்ணு வேற தற்கொலை செஞ்சுக்கிட்டா சார். குடி, தண்ணி குடி. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இது என்னது? ஓலைச்சுடி. ஓலைச்சுவடியா? அது அந்த பொண்ணோட பணத்துக்கு பின்னாடி இந்த ஷெல்ஃப்ல இருந்தது சார். இருக்கட்டுமே எடுத்து வச்சேன். சார், அந்த வாதியாருக்கு சங்க இலக்கியத்துல அவ்வளவு ஈடுபாடு. அகநானூறு, புறநானூறு, 8 தொகை, இந்த மாதிரி நிறைய சூடிகளை சேகரிச்சிருக்காரு. சம்பாதிச்ச பணத்துல பாதி அதுக்கே செலவழிச்சிருக்காரு. தமிழ் மேல அவருக்கு அவ்வளவு காதல். சங்கரங்கிற தன்னோட பேரை கூட தமிழ் நம்பின்னு மாத்தி வச்சுட்டார் சார். எஸ், யாரு சார்? ஒரு ஸ்கூப். என்ன? நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் தமிழ்நாவன் இல்ல, அவருடைய பையன் போதையில கார் ஓட்டிட்டு போய் தேனாம்பேட்டை சிக்னல்ல ஒரு ஆள் மேல மோதிட்டானா. அந்த ஆளுக்கு கால் போயிடுச்சான். இது ஒரு நல்ல நியூஸ். இத கவரேஜ் பண்ணலாம்னா இப்ப நம்ம கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் யாரும் அவைலபிளா இல்ல. ஏன் இல்ல? சோமு இருக்கானே, அவன்கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. போப்பா. பாப்பா. பத்மராஜன் சார். என்ன போட்டோஸ் எடுத்திருக்க நீ? சார், அது பேக்ரவுண்ட். என்ன சோமு, எடிட்டர் சொன்னதை கேட்ட இல்ல? நேர மினிஸ்டர் வீட்டுக்கு போ. இன்னைக்கு ஈவினிங்குள்ள டீடைலா மேட்டர் வரணும். ஒரு 2.5 பக்கத்துக்கு போட்டு அசத்திடுவோம். அட போங்க சார், உங்களுக்கு வேற வேலை இல்ல? நீ என்னப்பா சொல்ற? என்னன்னா சார், 2 பக்கம் கொடுக்க போற மேட்டரை 2 வெயில போட போறீங்க. அப்போ எதுக்கு இந்த வேகாத வெயில்ல அலைய சொல்றீங்க? சோமு கூட கோபம் வருத சார். டென்ஷன் ஆகாதப்பா, இது 2 வரி மேட்டர் இல்ல. உற்சாகமா போ, பிரமாதமான ஸ்டோரியோட திரும்பி வா. டைனோசரஸ கையில தூக்கிருக்கியா? தூக்கிட்ட பத்தியா? No way. Impossible. This is impossible. No, it looks possible. You have a proof in front of you. It's a 1 in a million case. நோ ஆகாஷ், கோடியில ஒண்ணுன்னு சொல்லு, இல்ல பில்லியன்ல ஒண்ணுன்னு சொல்லு. யா, ஒரு ஆளுக்கு எப்படி 2 தம்பளையும் ஒரே மாதிரி ரேகை இருக்கும்? இல்ல ஆகாஷ், ஒரே மாதிரி ரேகை இல்ல. இட்ஸ் a mirror image. Oh, go back. Let's see it again. It's a mirror image. ஆனா ஒரே மாதிரி pattern. Amazing. ஆமா, எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு விரல்ல இருக்கிற மாதிரி ரேகை இன்னொரு விரல்ல இருக்காது. ஆனா இவரோட 2 விரல்ல இருக்கிற ரேகையும் ஒரே மாதிரி தான் இருக்கு.
இருந்துட்டு போட்டுமே. நம்ம செக்யூரிட்டி சிஸ்டத்துல ஒரு விரல் ரேகையை தானே பேட்டர்ன் எடுக்கிறோம். சோ எம்ப்ளாயி ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வராதே. No, there is a problem. What? The employer is the problem. What do you mean? Well, our client is skeptical. What? எல்லாரோட ரேகையும் வேற வேற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னா நம்ம கிளையண்ட் நம்ப மாட்டேங்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு ஒரே மாதிரி ரேகை ரெண்டு விரல்லையும் இருக்கும்போது ஏன் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ரேகை இருக்க கூடாதுன்னு கேக்குறாரு. What nonsense? Who's this guy? இந்த client இல்லனா நமக்கு வேற client கிடையாதா? He is questioning the basic premise of our business. Dump him. No, we can dump him. Why not? He is one of the biggest industrialists in Coimbatore. அவரோட கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் நம்ம தான் செக்யூரிட்டி சிஸ்டம் சப்ளை பண்றோம். அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியாவில் இருக்கிற பிசினஸ்ல 45% பிசினஸ் அவர் தான் நமக்கு தராரு. எப்படி அவரை ஜஸ்ட் லைக் தட்னு விட முடியும்? So, what do we do? See, இந்த ரெண்டு ரேகையும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இதுலயே வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணலாம். See, அங்கங்க இருக்கிற சின்ன சின்ன டாட்ஸ், நான் கண்டினியூஸா இருக்கிற ரிட்ஜஸ் இதெல்லாம் வச்சு நம்ம கிளையண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கிட்ட இருக்கிற ஸ்கேனர் இவ்வளவு டீடைலா காமிக்காது. So, precision பத்தலன்னு சொல்றேன் இஸ்மாயில். இல்ல, இந்த அளவு ஏரியாவுக்குள்ள அவ்வளவு பிரெசிஷன் காமிக்கிறது கஷ்டம்னு சொல்றேன். So, what do we do about it? Julia? I don't know. If I had known, you wouldn't have come to India from the States for this. Yeah, but any idea how to go about it? No idea. You've been posted by our head office in States for this purpose. I've handed over charge to you, and I'll be leaving your state soon. Yeah, lucky you. Why, lucky me? You are escaping from this country of dust, then heat. I like it here. I've come to love this place in these last 3 years that I've been posted here. Eventually, I'm sure you'll love Me? it too. No way, I never will. ஏன் ஆகாஷ், இது உன்னோட நாடு இல்லையா? இல்ல, என் 3 வயசுல அம்மா அப்பா என்ன அமெரிக்கா கூட்டின்னு போயிட்டாங்க. அங்கேயே வளர்ந்தேன். எனக்கு இந்த ஊரே ஞாபகம் இல்ல. In fact, I wonder how my parents survived here. Don't worry, you will learn it too. Now I have to leave. Okay. I have to go to the embassy. Yeah. Bye. Bye. Yeah. Hey. What are you doing tonight? Not much. How about dinner together? Well, let me think about it. 7 o'clock. Pick me up. Yeah, sure. வெளியே போங்க சார். உள்ளே யாரும் விட முடியாது சார். சொல்றேன்ல சார். வாங்க சார். போங்க சொல்றேன். எதுக்கு சார் தள்ளுறீங்க? சார் யாரும் உள்ள வரக்கூடாது. நான் பிரஸ்ல இருந்து வந்திருக்கேன். சார் நீங்க பிரஸ்ல இருந்தா வந்திருக்கேன்னு தெரியுது சார். பாருங்க அவங்களும் பிரஸ்ல இருந்தா வந்திருக்காங்க. ஆனா எங்களுக்கு ஆர்டர் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. போங்க சார். காலையில இருந்து வெளில நின்று இருக்கோம் சோமு. மினிஸ்டர் பார்க்கலாம்னா உள்ளே விட மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். அப்ப மேட்ரு? எனக்கு வேற சோர்ஸ் இருக்கு, அது மூலமா ட்ரை பண்ணிக்கலாம். வணக்கம் சார். ஓ, நீயா? வண்டி நம்பர் கூட்டி பார்த்தா 7ஆம் நம்பர் வருது. வாரத்துக்கு ஒரு வாட்டி இங்க 7ஆம் நம்பர் வண்டி எப்போ வந்து நிக்கணும். எல்லாம் அந்த புள்ளியார் மகிமை. அது சரி, காசு கொடு. ஒரு தடவை கொடுத்தா பத்தாதா? பத்தலையே. ஒரு மனுஷன் வாய்க்கில் 65,000 வாட்டி சாப்பிடணும். 65,000 வாட்டியா? ஆமா, 60 வருஷம், வருஷத்துக்கு 365 நாள், ஒரு நாளைக்கு 3 முறை. எல்லாம் கணக்கு தான். காசு கொடு. சரி, இந்த போதுமா? போ. பாத்தியா, என் கணக்கு தப்புல பாத்தியா? எது? அதான் அன்னைக்கு சொன்னேனே, ஆக்சிடென்ட் பாப்பேன்னு சொன்னியே, அதுவா? அதுவா? அந்த ஆக்சிடென்ட் இல்ல. வேற என்ன சொன்ன? 42 நாளைக்கு ஒரு வாட்டி தேனாம்பேட்டை சிக்னல்ல ஒருத்தனுக்கு காலு போகும்னு சொன்னேன். இன்னைக்கு 42வது நாள் போச்சு. உபயம் மினிஸ்டர் வாரிசு போச்சு. எல்லாம் போச்சு. கணக்கு தான்.
எல்லாம் போடுதான், எல்லாம் போடுதான், எல்லாமே போடுதான். போச்சு, எல்லாம் போச்சு. ஹலோ, என்ன சோமு, விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு? மினிஸ்டர் பையன் மேட்டரா சூப்பரா போயிட்டு இருக்கு. போலீஸ்காரா உள்ளே விட மாட்டேங்கிறான். ஆஹா, நான் வேற சோர்ஸ் மூலமா ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். சரி சரி. சார் சார், ஒரு நிமிஷம் சார். சார், மினிஸ்டர் பையனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. மேட்டரோட வர கவலைப்படாதீங்க. 2 பக்கத்துக்கு கேரண்டியா வரும். 2 வரி கூட தராதுப்பா. என்ன சொல்றீங்க சார்? மினிஸ்டரே அறிக்கை விட்டுருக்காரு. விஷயம் சப்புட முடிஞ்சு போச்சு. போ. சரி சரி, கார்டு ஒண்ணு அவசரமா பாக்கணுமா? உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வா. என்னாச்சு சார்? ஒண்ணு இல்லப்பா, போலீஸ்ல கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்களாம். எப்படி சார்? மினிஸ்டர் பையன் போதையில கார் ஓட்டுனதாலதான் ஆக்சிடென்ட் ஆனதா சொன்னாங்க. சொன்னாங்க. ஆனா கால் போனவன் தான் இப்ப போதையில தள்ளாடி நடந்து வந்து கார்ல விழுந்துட்டதா சொல்றாங்க. என்ன சார் இது? அநியாயமா இருக்கு. பாருப்பா, இதெல்லாம் பெரிய எடுத்து சமாச்சாரம். சரி சரி, கார்டு ஒண்ணு அவசரமா பாக்கணும்னாரு, போய் பாரு. இந்த விஷயமாவா? இல்ல இல்ல, வேற ஏதோ ஒரு விஷயமா. அப்போ இந்த விஷயம் டிராப் பண்ண சொல்லிட்டாருப்பா. போ, போய் பாரு போ. இங்க இருக்கம்பா. கூப்பிட்டீங்களா சார்? அந்த தமிழ்வாதியார் தமிழ் நம்பியை பத்தி சொன்னல? ஆமா சார். நான் எழுதி கொடுத்ததை படிச்சீங்களா? உருக்கமா இருந்ததா? நீங்க கேட்ட ஹியூமன் ஸ்டோரி இருந்ததா? இல்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வேணுமா? கோவமா இருக்க? இல்ல சார். இல்ல, கோவமா தான் இருக்க. இத பாருப்பா, இந்த மந்திரி பையன் விவகாரத்தை மறந்துரு. அது முடிஞ்சு போச்சு. ஓகே சார். இந்த தமிழ்வாதியார பார்த்தா பேசுவாரா? பேசுவார் சார். அவர் பொண்ண எப்படி வளர்த்தாரு, எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாருன்னு கேட்டு எழுதல சார். என்ன சார்? அந்த வாட்டர் டேங்கர் விவகாரத்தையும் மறந்துரு. ஓகே சார். இன்னும் கோவமா இருக்க? இல்ல சார். சோமு, இதை விட உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தரேன். இது தமிழ் தாத்தா ஊவேசாவுடைய 100 அவர் சம்பந்தமா ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ போடலான்னு இருக்கேன். அதுக்காக அந்த தமிழ்வாதியாரை நீ போய் பார்க்கணும். சார், இதுக்கும் அந்த வாதியாருக்கும் என்ன சார் சம்பந்தம்? இருக்கு, வா சொல்றேன். என்னது இது? அந்த தமிழ்வாதியாரோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டப்போ நீங்க எடுத்துட்டு வந்த படங்கள்ல எதுவும் ஒண்ணுதானே? சொன்னீங்க, இந்த தமிழ்வாதியார் அகநானூறு, புறநானூறு, 8 தொகை, 10 பாட்டு எல்லாத்தையும் ஓலைகள்ல சேகரிச்சு வச்சிட்டு இருக்காருன்னு. ஆமா சார். ஊவேசாவும் அதே தானே செஞ்சாரு. ஓலைகள்ல மறைஞ்சிருந்த சங்க இலக்கியங்களை அச்சு கொண்டு வந்தாரு. அதே மாதிரி இந்த தமிழ்வாதியார்கிட்டயும் அச்சுக்கு வராத ஏதாவது ஒரு இலக்கியம் இருக்கலாம்ல? அவர்கிட்ட அதெல்லாம் இருக்காது சார். உனக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொரு ஓலையா நீ படிச்சு பாத்தியா? ஓ, போயிரு. சரி. என்னது? பூர்ண கும்பம். பூர்ண கும்ப மரியாதை கிடைக்கும். போ. என்ன சோமு, எடிட்டர் பாத்தியா? மேட்ரை சொன்னாரா? ஊனா எப்படிப்பா சொன்னார் சார். அட வாயத்திறந்தா சொல்ல. இந்தாங்க. என்னது பூர்ண கும்பமா? யாரு? நம்ம காடோட பொண்ணு துளசியம்மா செஞ்சதா? ஆமா. நான் எழுதுற ஆர்டிகல்ஸ், ஃபாலோ பண்ற ஸ்டோரிஸ், அதுக்கெல்லாம் எனக்கு இங்க கிடைக்கிற மரியாதையை சிம்பாலிக்கா சொல்லிருக்காங்க. ஓ, என்னப்பா கோவமா இருக்கியா? பின்ன என்ன சார், ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்டரை எழுதி கொடுத்தா சரியில்லைன்றாரு.
அப்புறம் போர் அடிக்கிற பழைய பஞ்சாங்கத்தை போய் தேடி எடுத்துட்டு வர சொல்றேன். அத கூட விறுவிறுப்பான செய்தியாக்கலாம்ப்பா. கான்ட்ராவர்சியலா ஏதாவது கொண்டு வா. இதுல என்ன சார் கான்ட்ரோவர்சி இருக்க முடியும்? ஏன் இருக்க முடியாது? திருவள்ளுவர் சமணன்னு சில பேர் சொல்றாங்க. அவர் எழுதி வெளி உலகத்துக்கே தெரியாத நூல் ஏதாவது இருந்தா கொண்டு வா. அதை வச்சு அவர் சமணரா இல்லையான்னு ப்ரூவ் பண்ண நாம ட்ரை பண்ணுவோம். சார், தலையை சுத்தி மூக்கத்தோட வேலையை விடுங்க. சரி, இந்த ஆர்டிகல் உங்களுக்கு எப்போ வேணும்? நாளைக்கேன்னு சொல்லாதீங்க. சொல்லல, 2-3 நாள் எடுத்துக்க. இந்த விஷயம் அடுத்த வாரமே வரப்போறது இல்ல, 2-3 வாரம் கழிச்சு தான் வரும். பொறுமையா பண்ணு. தேங்க்யூ. சார், இந்த ஆர்டிகளுக்கு இன்னும் போட்டோ வரல. ஹலோ ஹலோ ஆர்த்தி, பிஸியா இருக்கியா? நோ. என்ன சொல்லு. இல்ல, லஞ்சுக்கு வெளில எங்கேயாவது போலாமான்னு கேக்குதா? வெளியிலயா? ஐயோ சாரிப்பா, எனக்கு இங்க வானிலை ரிப்போர்ட் தயார் பண்ண வேண்டியிருக்கு, அதனால வர முடியாதே. அட்லீஸ்ட் ஹவ் அபௌட் காஃபி? ஒரு காஃபியாவது குடிக்கலாமா? காஃபியா? என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. இல்ல, ஏதோ இருக்கு. லஞ்சுக்கு கூப்பிட்ட, வரலன்னு எதுவும் காஃபி கூப்பிடுற. லஞ்சுக்கு பதிலா காஃபி ஒத்து வரலையே. என்னாச்சு சொல்லு. கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கேன், உன் கூட கொஞ்சம் பேசணும். அப்படியா? அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். லஞ்சுக்கு பதிலா காஃபிங்கிறத விட லஞ்சுக்கு பதிலா டின்னர் இன்னும் நல்லா இருக்கும். டின்னர் வாங்கி தெரியா? வரேன். டின்னரா? ஓகே, டன். நானும் வரேன். எங்க? இன்னைக்கு என்னமோ தெரியலப்பா, பீட்சா சாப்பிடணும் போல இருக்கு. எப்படி வாங்கி தெரியா? வரேன். கண்டிப்பா 7 மணிக்கு மீட் பண்ணலாம். ஓகே ஓகே. I can get married to you. Really? Yeah, really. Over there. But I hope you find the right person in your life. Thank you. I hope so too. Dad. ஒரு வெறுப்பா இருக்கு ஆர்த்தி. என்ன எழுதி கொடுத்தாலும் பப்ளிஷே பண்ண மாட்டேங்கிறாங்க. நைட் ஃபுல்லா உட்கார்ந்து 2 பக்கம் எழுதி கொடுத்திருக்கேன், 2 வரியில போடுறாங்க. ரிலாக்ஸ் சோமு, ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும், போக போக எல்லாமே சரியாயிடும். என்னத்த சரியாயிடும்? இப்போ காரசாரமா ஒரு விஷயம் எழுதி கொடுத்திருக்கேன், அதை விட்டுட்டு ஊவே சாமிநாதையர் 100ஆண்டு விழா, அந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கணும் போங்கிறாங்க. ஊவே சாமிநாதையர் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். பழைய ஓலைச்சுவடிங்க எல்லாம் தேடி எடுத்து பப்ளிஷ் பண்ணவர் அவர் தானே. இந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாத விஷயங்கள் தான் என்ன அனுப்புவாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம நாட்டு கலாச்சாரத்தை பத்தி எழுதுறது உனக்கு உப்பு சப்பு இல்லாத விஷயமா? No. Do you know that we will come from identical cultures? Yeah, I know. We both are from the States. No, I don't mean that. I mean, do you know they're calling an Indian that is a Native American? Really? You mean you have a Native American bloodline? I have a Red Indian father. Well, that doesn't mean that we are from similar cultures. No, it does. You mean we both have black magic, witch doctors, and whole lot of superstitions? None of that. We Native Americans and you Indians, we would have cultures which adore and worship nature. You mean the obedience paid to cows, pigs, fish, before we eat them up? Oh, you shut up, Cash. You would change if you stay here long enough as I don't think I would. Somehow, I've come to love this place in these 3 years I've stayed here. Wish I could stay a little longer. What's stopping you? No, I have to get back. I was just waiting for you to come and take a look from me. Stay back, Leo. I belong there, you belong here. Well, I don't think I belong here either. Anyway, why do you have to get back in such a hurry? Please, stay back. I gotta go. I don't know ஆர்த்தி, ஒருவேளை தப்பான ஃபீல்ட தேர்ந்தெடுத்துடணும்னு தோணுது. நீ என்னத்தை எழுதி பேசிட்ட? அதுக்கு அவங்க உன்னை மதிக்கல, நீ இப்படி பேசுற? டேங்கர் லாரியில அடிபட்டு சாவறவங்க, நோய் வந்து சாவறவங்க, இது எல்லாத்தையும் விட வார்ல சாவறவங்க எவ்வளவு பேரும் தெரியுமா? இப்போ என்ன சொல்ல வர? எந்த ஊர்ல எப்ப குண்டு வெடிக்கும்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்க நேரத்துல டேங்கர் லாரியில எவனோ ஒருத்தர் அடிபட்டு செத்ததுக்கு உனக்கு இங்க கவலைப்பட டைம் இருக்கும்? எல்லாருக்கும் இருக்குமா? அவனோட உயிர் தானே ஆர்த்தி. யார் இல்லன்னது? ஆனா அது ஒண்ணு, வார்ல இறந்து போறாங்களே 1000 10,000. உலக சமாதானத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, போ ரிப்போர்ட் எழுது. ஒருவேளை அது பப்ளிஷ் ஆகலன்னா இந்த அளவுக்கு கோவப்படு, டிப்ரெஸ்டா இரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்.
போற போக்க பார்த்தா அதுக்கெல்லாம் சான்ஸ் வருமானு தெரியல. ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லவா? சொல்லு. சத்தியமா வராது. உனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. என்ன இப்படி பேசுற? பின்ன வேற எப்படி பேசுறது? நீ இந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கா திங்க் பண்ற வரைக்கும் உன்னால எந்த விஷயத்தையும் செய்யவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது. ஓகே, என்ன மாத்திக்கிறேன். போதுமா? போதாது. என்ன போதாது? ஒரு ப்ரெடிக்ஷன் போதாது. இன்னொரு ப்ரெடிக்ஷன் சொல்லவா? ஷூட். ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரெடிக்ஷன். வாழ்வா சாவான்ற மேட்டர். நாளைக்கு உங்க வீட்ல உனக்கு பிடிக்காத கத்திரிக்காய் குழம்பு. How can you predict on the lines on one's palm? They do. Well, anyway, when are you off? On Tuesday. I'm off to on Tuesday. Where? Chidambaram. Chidambaram? To the temple? Nah, one of us is my grandma who lives there. Wanna come along? No. Do you know that they worship space in the temple there? Oh, you mean they worship what? You? Yeah, Akash means space. Here. I stay here. Here? Oh. All right, then. Well, thanks for a nice evening. Bye. Hey, Julia. What? Are you in a hurry? Well, just have to pack. Can I come and help you? What's so funny about it? No, Akash. All right, I'll come straight. Can I come and stay with you tonight? No, this is not the States. Yeah, I know. This is India. So what? Oh. Hi. This is my landlady.